ஓம் சக்தி. பெண்ணின் வலி பெண்ணுக்கே புரியும். தன் மகளை புரிந்து கொள்ள தந்தைக்கு அவளது தாயே கண்கள். தந்தை பெண் குழந்தையின் மீது அதிக பாசம் வைக்கலாம். ஆனால் தாயோ எப்போதும் உள்ளுணர்வோடு கண்டிப்பையும் கனிவுடன் சேர்ந்து தருவாள். அவளுக்கு தெரியும் எப்போது கனிவு தூக்கலாக இருக்க வேண்டும், எப்போது கண்டிப்பு வேகமாக இருக்க வேண்டும் என்பது. இன்று பல இல்லங்களில் தாய்மார்களிடமிருந்து கடிவாளம் தந்தையர்களிடம் மாறியதுதான் குழந்தை வளர்ப்பில் ஸ்ருதி பேதத்தை ஏற்படுத்திவிட்டது. பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து மகளின் மனதில் தந்தை எளிதாக இடம் பிடித்து விடலாம். அதனால் அவனுக்கு பெண்கள் படும் வேதனை புரியும் என்று சொல்ல முடியாது. தாய்க்கே ஒரு பெண்ணின் உண்மையான உடலியல் மாற்றங்களும் உபத்திரவங்களும் உபாதைகளும் அவற்றை நீக்கும் உபாயங்களும் கச்சிதமாக தெரியும். ஆண்களால் ஒரு செயலை மாத்திரமே செய்ய முடியும். பெண்களோ பலவற்றை ஒரே நேரத்தில் ஆற்றும் திறன் படைத்தவர்கள். ஓர் அடுப்பில் அரிசியை வைத்துவிட்டு மற்றொரு அடுப்பில் பாலை வைத்துவிட்டு காய்கறிகளை நறுக்கிக் கொண்டே குழந்தைகளை உசுப்பி எழுப்பி பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் அசாத்திய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. கணவன் இறந்து போனால் குடும்பங்கள் சமாளித்துக் கொள்கின்றன. மனைவி இறந்து போனால் கணவன் ஓராண்டு முடிவதற்கு முன்னேயே அடுத்த திருமணம் செய்து கொள்கிறான். அவனால் பெண் இல்லாமல் குடும்பத்தை நகர்த்தி செல்வது கடினம். பாசம் செலுத்துவது வேறு, புரிந்து கொள்வது வேறு. புரிந்து கொண்ட பிறகு செலுத்துகிற அன்பு தூய்மையானதாகவும் நலன் சார்ந்ததாகவும் இருக்கிறது. ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும். பெண்ணின் வலிகளை எவ்வளவு கற்பனை செய்தாலும் ஒரு ஆணால் உணர்த்திவிட முடியாது. தகப்பன்களில் பலர் மனைவியையே புரிந்து கொள்ளாத போது உங்களை எப்படி புரிந்து கொள்வார்கள்? மகளை புரிந்து கொள்ள தாயின் விடிகள் தேவை. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள். கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது. கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது. சக்தி யுகமாக மாற வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. Om Shakti.